Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக மீதான அதிருப்தி காரணமாகவே தாவைக்கவில் இணைந்தேன் என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக மீதான அதிருப்தியிலேயே தாவைக்கவில் இணைந்தேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். யாரோ ஒருவரின் அழுத்தம் காரணமாகவோ அல்லது வேறு யாருடைய தூண்டுதலினாலோ தான் தாவைக்கவில் இணையவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது எனது சுய விருப்பம் மற்றும் எனது ஆதரவு நிர்வாகிகளின் விருப்பத்தால் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். அது அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்க மகாபலிபுரத்துல போய் கட்சியில இணைஞ்சப்போ பேட்டி கொடுத்தோம். தாவேக்கால இருந்துல யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வாங்கல, கூப்பிடல. அதிமுகவுடைய தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் கொத்து கொத்தா போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. கரூர்லையுமே நிர்வாகிகள், கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தாவேக்காவுக்கு போலான்னு சொல்லி எங்கிட்ட என்ன வற்புறுத்தினாங்க, எங்க கட்சி நிர்வாகிகள். அது சம்பந்தமா 11 மீட்டிங் போட்டோம். கரூர் சட்டமன்ற தொகுதி, ஏன்னா அவங்க தான் வேலை செய்ய ஜெயிக்க வச்சவங்க. கரூர் சட்டமன்ற தொகுதி மற்ற 3 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கு, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா கருத்து கேட்டோம். ஒரு சிலர் வேண்டான்னு சொன்னாங்க. பெரும்பாலான அவருடைய கருத்தை ஏற்று நாங்க இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சோம். அப்ப பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் அன்னைக்கு நாங்க சேர வரைக்குமே தாவேக்கால் இருந்தோ அல்லது தாவேக்கால் இருந்து போனவங்க, இப்ப உடுமலை ராதாகிருஷ்ணன் போனாரு, நம்ம கடலூர் சம்பத்தண்ணன் போனாங்க, நம்ம திருச்சி முசிறி சிவபதி போனாரு, கடம்பூர் ராஜன் அவங்க எல்லாம் போனாங்க. அவங்களாம் என்னோட அமைச்சராக இருந்தவங்க. அவங்க கிட்ட என்ன கேட்டோம்னா, போனீங்க அங்க என்ன மாதிரி, அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட நிர்வாகிகளுடைய எண்ணம் அதுவா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலர், பகுதி செயலாளர்கள் என்னோட தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை தான் சொன்னேன். அதை தவறுதலா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்றாங்க. அதை வச்சு ஏதோ இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க, பார்த்தேன் நான். அது சி. விஜயபாஸ்கர் போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எந்த நிகழ்வும் நடக்கல. நீங்க நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்கணும். நான் அந்த பேட்டிக்கு அப்புறம் சொல்லியிருப்பேன், அதுலயே சொல்லியிருக்கிறேன். 11 நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டு மிகுந்த ஒரு அமைதியா பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானா எடுத்த முடிவு, நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அப்படின்னு தாவேக்காலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு சொல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.